ஜீவா மீனாட்சி சீரியலில் ஒரு குட்டி ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன்மொழி சொன்ன விஷயத்தை கேட்டதும் சுமதி அம்மா சந்தோஷம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு ஓடோடி வராங்க. இங்கே வந்ததுமே தேன்மொழியை அப்படியே கட்டிப்பிடிச்சி மட்டும் கொடுக்கணும்னு அவங்க வந்த ஆசையில் தேன்மொழி தேன்மொழி நீ சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்கிறாங்க. என்னது தேன்மொழி அப்படி என்ன சொன்னான்னு அப்பத்தான் கேட்குறாங்க. அப்போ தேன்மொழி ஐயோ அம்மா இதை பற்றி எதுவும் சொல்லிடாத, யாருக்கும் சொல்லலம்மா, தயவுசெய்து சொல்லாதீங்கிறாங்க. தேன்மொழி இப்படி வா, என்னம்மா உன் உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குல்ல, நல்லா சாப்பிட்றியா, நல்லா தூங்குறியா, இப்படி நான்லாம் விசாரிக்கிறாங்க. என்னது அம்மா வந்ததும் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்குதுன்னு மீனாட்சி வந்து எட்டி பார்க்குறாங்க. ஐயோ அம்மா அம்மாச்சி என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் பெரிய திட்டத்தில் மாங்கம்மா 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, நீயும் ஏதாவது உருப்படியாக ஒரு வேலையை பாருங்கிறாங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. அது அப்புறம் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அம்மா யாருக்கும் எதுவும் தெரியாதம்மா, நீ கொஞ்சம் இப்படி வாவேன் அப்படின்னு சொல்லி தேன்மொழியும் மனோவும் அவங்க அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது, முக்கியமாக அப்பத்தாவுக்கு தெரியாது. அப்பத்தா தேவி தான் முதல்ல கர்ப்பமாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா அப்பத்தா வேற ஒரு முடிவு எடுத்துரும். அதனால அப்பத்தா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நாங்கள் வச்சுருக்கோம்மா, நீயும் சொல்லிடாதீங்கிறாங்க. ஐயோ நான் ஆர்வம் தாங்காமல் இந்நேரம் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும். சிச்சோ நான் சந்தோஷத்தில் இப்படி சொல்ல வந்துட்டேனே, எனக்கு உண்மையை மறைக்க தெரியாது. நான் இங்கே இருந்தேன்னா நிச்சயமாக உளறிடுவேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னது இப்போவே வந்தீங்க, இப்போவே கிளம்புறீங்கன்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க. ஆமாம்மா வந்தேன், பார்த்தேன், இனி கிளம்புறேன், அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுமதி. என்ன சம்மந்தி வந்து 2 நாள் கூட இருக்காமல் போகிறீங்களேங்கிறாங்க. ஆமாம் வரப்போக இருக்கு தான் வேணும், ஆனால் என்ன செய்யறது, நம்ம கிளம்பித்தானே ஆகணும், நான் வந்து வழியிலேயே போய்க்கிறேங்கிறாங்க. சக்தி நீ நல்லா படித்து பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே சக்தி படிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜீவாவும் அவங்க புஸ்தகத்தையெல்லாம் கொண்டு வந்து குப்பையெல்லாம் தட்டி கொண்டுட்டு இருக்கிறத பார்த்து அப்பத்தா என்னடா பழைய புஸ்தகத்தையெல்லாம் பேப்பர் கரனுக்கு போட போறியாங்கிறாங்க. அப்போ அரியரெல்லாம் கிளியர் பண்ண போகிறேங்கிறாங்க. கிழிச்சப்போ நீயும் படிக்கிறேன்னு சும்மா சுற்றிட்டு இருக்க வேண்டியதான், இப்போ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தைய வேற கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா திட்டிகிட்டு இருக்காங்க. போது நிறுத்த அப்பத்தா, நானும் படித்து மேலுக்கு வருவேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது தேவியும் பாண்டியும் அப்பத்தா தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு, இருக்கிற பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், யாராவது கண்ணில் பற்ற போது முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தேவிக்கு நல்ல லோலாக்கு ஜிமிக்கி தோடு வாங்கிட்டு வாங்குறாங்க. இதை கேட்டு பாண்டி என்ன பார்த்தா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பேன்னு பார்த்தா இன்னும் தேவிக்கு நகை வாங்கி கொடுக்குறீங்களேங்கிறாங்க. ஆமாம் தேவிக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம், அவள் பாவண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் போய் வாங்கிட்டு வர கொடுங்கன்னு சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. போகும்போது அப்போ சக்தி என்ன பாண்டி நீ எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்குறாங்க. என்னம்மா போகும்போதே எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்குற, இது நியாயமாங்கிறாங்க. சரி நீ போகும்போது சொல்ல வேண்டாம், எங்கே போயிட்டு வர்றேன்னாவது சொல்லிட்டு போன்னு கேட்குறாங்க. ஜீவா அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் உடனே ஜீவாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எங்ககிட்ட கூட சொல்லாமல் அப்போ நீ எங்கே தான் போகிற, இப்போ நீ சொல்லாத நான் விடமாட்டேன்னு சொல்லி பாண்டியோட சரட்டை பிடிக்கிறாங்க. பாண்டி கையில் இருந்த பணமும் தட்டி விடப்படுது. அந்த பக்கம் மீனாட்சிக்கு பக்கமாக போய் விழுகுது. மீனாட்சி அந்த பையை போய் எடுக்கிறாங்க. அப்போத்தான் மீனாட்சி பையை எடுத்துட்டாளேன்னு சொல்லி தேவிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. தேவி ஓடி போய் அதை கொடு அப்படின்னு சொல்லி கையில் வெட்டுக்குன்னு இருந்ததை பிடிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு தானே எடுத்தேன், ஏன் இப்படி பிடுங்குறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாண்டியும் தேவி அப்போத்தான் 3 பேருமே பிதுக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா கேட்குறாங்க, என்னடா பையில் என்ன இருக்குது சொல்லுங்கிறாங்க. உங்ககிட்டயெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் பேங்க்கில் லோன் கூட வாங்கியிருப்போம், அதை கூட கட்டுவோம், நாங்கள் தொழில் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவி. சரி எங்கேயோ போய் தொலையட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்பத்தா சொன்ன மாதிரியே தேவி பாண்டி 2 பேரும் ஒரு சின்ன நகைக்கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஜிமிக்கி தோடுன்னு எடுத்துக்கிறாங்க. இது என் புருஷன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க தேவி. ஆனாலும் அப்பத்தா தானே காசு கொடுத்தது, நீங்கள் எப்போ தான் சம்பாரித்து எனக்கு தோடு வாங்கி தருவீங்கன்னு தெரியல, இத்தனோண்டு ஒரு பொட்டு தங்கம் கூட உங்கள் கையால் நான் வாங்க முடியல, ஆனால் அப்பத்தா கொடுத்த பணத்தை வச்சு வாங்கினதுனால அப்பத்தா அம்மாச்சி எப்போ வேணாலும் சொல்லி கட்டுமில்லன்னு சொல்கிறாங்க தேவி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே வாங்கி கொடுத்தேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு ஆசாசியாக கொடுக்குறாரு பாண்டி. இதை வாங்கிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து பெருமை பீத்திட்டு இருக்காங்க. அப்போது யாரும் எதிர்பார்க்கல, இவங்க வீடு வந்து சேர்ந்ததும் அதுவும் கடையில் போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வர சொல்லி வேற அப்பதான் சொன்னாங்களா. அதனால பாண்டியும் தேவியும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. போன பக்கம் அங்கே இருக்கிற எல்லாமே விளாசி தள்ளிட்டு வந்துட்டாங்க. அப்பாடா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எப்படி திருப்தியாக இருக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாசுதேவன் தான், அவர் பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்ததுனால தான் நம்ம அள்ளி இறைச்சி செலவு பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க தேவி. ஆமாம்மா இந்த மாதிரி ஒரு 2 ஆள் இருந்தால் நமக்கு சௌகரியமாக போயிருப்பார். என்ன அப்பப்போ அவர் கொடுக்கறத விட இப்படி தொகையாக கொடுத்து வச்சதுனால நம்ம எடுக்கிறதுக்கு சிரமம்தான். அப்போ தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளித்தானே கொடுக்குதுங்கிறாங்க பாண்டி. ஆமாம்மா சும்மா இருந்துக்கிட்டு இது கூட உங்களுக்கு முடையவா இருக்குது, வாங்கி செலவு பண்ணால் கசக்குமா,
சரி விடுங்க, இப்போ வரைக்கும் இது வாங்கியாச்சு. அடுத்த தடவை எப்படியோ அந்த வாசுதேவன்கிட்ட இருக்கிற மோதிரத்தை வாங்கிடணுங்கிறாங்க தேவி. ஆமாம் தேவி, நீயே எப்போ பிடிச்ச ஆசையாக கேட்டுட்ருக்க. எப்படியாவது அந்த வாசுதேவன்கிட்ட அந்த மோதிரத்தையும் வாங்கி உன் கையில் நான் போட்டு அழகு பார்க்கணுங்கிறாங்க பாண்டி. ஆமாம், உங்களால் பண்ணி போட முடியலனாலும் இருக்கிறவகிட்ட இருந்தாவது பிடுங்கியாவது எனக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களே. எனக்கு கிடைச்ச புருஷன் அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க தேவி. சரி சரி வா, வீட்டில் யார்கிட்டையும் இதை காட்டியிருக்காத, பேசிடாத, சொல்லிடாத. நம்ம 2 பேரும் வெளியில் ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கட்டுங்கிறாங்க. ஆமாங்க, இந்த விஷயம் தெரியக்கூடாது. இல்லைன்னா அந்த தேன்மொழியும் மீனாட்சியும் பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க தேவி. சரி யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அப்பத்தா கிட்ட தனியாக கூப்பிட்டு, அப்பத்தா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க தேவி. இது கேட்ட அப்பத்தா, அப்படியா, நீ நல்லா இருக்கணும்னு தானே என்னோட ஆசை. சரி விடு, நீ லோலாக்கு வாங்கிட்டு இந்த அப்பத்தாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. ஓ வாங்கிட்டு வந்தனே, நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி கடையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்பத்தாவும் அதை வாங்கி ஆசாசியாக சாப்பிட்டு, சரி சரி, இதை வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க, பத்திரமா பூட்டி வச்சுக்கோ. இன்னும் அந்த வாசுதேவங்கிட்ட கறக்கிறது நிறையா இருக்குது. இன்னும் 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு கூத்து நடக்கும் பாரு, அப்போ இருக்குது. அதுக்கப்புறம் வாசுதேவன்கிட்ட சொல்லி கையோட அந்த மோதிரத்தையும் வாங்கிட்டு இன்னும் ஒரு 30 லட்சம் ரூபா பாக்கி இருக்குது, அதையும் வசூல் பண்ணிடுவோங்கிறாங்க. ஆமாம் அப்பத்தா, சீக்கிரமாக பண்ணிடுங்க, எனக்கு முக்கியமாக அந்த மோதிரம் வேணும் அப்பத்தான்னு ஆசைப்படுறாங்க தேவி. அப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரே சத்தமாக கிடக்குது. என்னது, இப்போ தானே வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தோம், அதுக்குள்ளே என்ன ஒரு சத்தமாக கிடக்குது, என்னாச்சு, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அப்பத்தா தான் வெளியில் வராங்க. அங்கே தடுன்னு கதவை தட்டுனதும் மீனாட்சி, சக்தி எல்லாரும் பயந்துக்கிறாங்க. என்னது, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது வெளியில் யார் நம்மளை இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி லோகு தான், சரி நீங்கள் இருங்க நான் போய் பார்க்குறேன்ட்டு போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா போலீஸுக்காரங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சார் என்ன சார் இந்த நேரத்தில் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே அப்பத்தாவும் வந்துட்டாங்க. என்னது, நம்ம வீட்டுக்கு இந்த நேரத்தில் போலீஸ் வந்திருக்குது, என்ன சார் இப்போவெல்லாம் இந்நேரத்துக்கும் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், இந்த ஜீவா பையன் அப்படி என்ன சார் பண்ணிட்டு வந்தான்? அவனை தேடிக்கிட்டு தானே வந்திருப்பீங்க, அவன் என்ன பண்ணனா? ஏண்டா அருவுகட்ட பையில, என்ட வீடு வரைக்கும் போலீஸை இழுத்து விட்டுட்டியே, அப்படி என்னடா ரகலை பண்ணுன? வெளியில் போனால் கையங்காலை சும்மா வச்சுக்கிட்டு வர முடியாதா? ஏதாவது ஒன்று கூத்து பண்ணிட்டு வந்திருப்பேன், அதான் போலீஸ் உன்னை தேடி வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கும் அசிங்கம், நம்ம வீட்டுக்கும் கேவலம், ஊருக்குள்ளே தலை காட்ட முடியுமா? உன்ன மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு என் சட்டி லோகு, நீங்கள் 2 பேரும் இப்படி தான் மொட்டை கட்டையாக நிற்கணும். பாரு எப்படி பையனை பெற்று வச்சிருக்கிறேன்னு அவசரப்பட்டு அப்பத்தா சக்தியும் லோகியும் பேசுகிறாங்க. ஜீவாவையும் கரிச்சு கொட்டுறாங்க. அப்போ தான் ஜீவா சொல்கிறாரு, இதை பாரு அப்பத்தா, போலீஸ் ஒன்று என்னை பார்க்க வரல, பாண்டி, அதாவது நீ செல்லமாக உன் பேத்தி புருஷன்னு சொல்லிக்கிட்டு பெருமை எடுப்பியல, அந்த பாண்டியை பார்க்க வந்திருக்காங்க, இரு என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க ஜீவா. இது பாண்டியை பார்க்க வந்திருக்காங்களா? சார் என்ன சார், பாண்டிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவன் வெள்ளந்தி, அவன் ஒன்றும் தெரியாது சார், அவனுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், ஏமாளி பையன். அவனை எதுக்கு சார் நீங்கள் தேடிக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க அப்பத்தா. எதுக்கு நான் கேட்குறீங்க? இதை பாருமா, நகைக்கடையில் போலியான பணத்தை கொடுத்து போட்டு நகையை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அவரை நாங்கள் கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணாத வேறு என்னம்மா செய்ய சொல்கிற? என்ன வீட்டுக்கு வந்தால் வரக்கூடாதுன்னு வேறு சொல்கிற? உன் பேரை பண்ண கவுத்துக்கு இதோட நாங்கள் விட்டது பெரிய தப்பு. தட்டுன்னு தட்டி, அதுவும் மொழியாக தட்டி இழுத்துக்கிட்டு போயிருக்கணும். போனால் போகுதே, சரி ஊருக்குள்ள கௌரவமான குடும்பத்தில் இருக்கீங்க, பேசி கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதையா அந்த பாண்டி பையனை வர சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ பாண்டி வந்ததும், என்ன சார் என்ன நடக்குதுங்க, எனக்கு எதுக்கு சார் கூப்பிடுறீங்கங்கிறாங்க. இதை பாரு, நீ மத்தியானம் நகை கடைக்கு போனியா, நகை வாங்கினியா, அங்கே பணத்தை கொடுத்தியா, அந்த பணத்தை நீ எங்கேருந்து வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் சொல்ல தெரியாத பாண்டி அப்பத்தாவை பார்க்குறாங்க. சார் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன, எங்ககிட்ட எங்கேருந்து வேணாலும் வரும், ஏன் நான் பேங்க்லேருந்து எடுத்தேன், அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேங்கிறாங்க. பேங்க்லேருந்து எடுத்தாலும் எங்களுக்கு கணக்கு வருமா, ஆனால் அது ஒரிஜினல் பணம் கிடையாது, அது டூப்ளிகேட்டுங்கிறாங்க. இங்கே ஜீவாவுக்கு தூக்கி வரி போடுது. மனோ வேற பதறப்படுறாரு. ஐயோ, அன்னைக்கு அந்த அகிலாவுக்கு 5 லட்சத்தை எடுத்து கொடுத்ததுனால இந்த ஜீவா அப்பத்தாவுக்கு கணக்கு தெரியாதுன்னு எங்கேயோ கிடந்த பணம், அது செல்லா பணத்தை கொண்டு வந்து வச்சு கணக்கு பண்ணிடலான்னு கொண்டு வந்தான். இப்போ வேற எல்லா குட்டு வெடிக்க போகுது, நான் என்ன செய்வேன், எனக்காக ஜீவா மாட்டிக்குவானோ அப்படின்னு மனம் பயந்துட்டு இருக்காரு. ஜீவா நினைக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு இப்போ பாண்டியை மாட்டிட்டுமே, இப்போ பாண்டியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பத்தா பாஞ்சுக்கிட்டு வாசுதேவன் வீட்டுக்கு போயிட்டாங்க.